الله أكبر الله أكبر لا إله إلا الله. பெருங்கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையின் அடிப்படையில் சத்தியத்தை அதனுடைய தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் இங்கே ஒன்று குழுமி அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் ஜனாசாவினுடைய சட்டதிட்டங்கள் என்னென்ன இஸ்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது ஏன் ஜனாசாவினுடைய சட்டதிட்டங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருடமும் ரமலானுக்கு முந்தைய மாதமாகிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் தொன்று தொட்டு மார்க்க முரணான காரியங்களை இந்த மாதத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பித்அத் ஒழிப்பு மாநாடு என்கிற மாநாடை அறிவிப்பு செய்த பொழுது அந்த ஒரு 10 மாத கால இடைவெளியில் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சமுதாயத்தில் எந்தெந்த மாதிரியான பித்அத்துகளை மார்க்க முரணான விஷயங்களை செய்கிறார்கள் என்பதை தொடர் பிரச்சாரமாக நாம் செய்தோம். அதனுடைய விளைவாக மக்களிடத்தில் பெரும்பாலும் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அந்த ஜனாசாவினுடைய ஒழுங்குமுறைகள் என்றால் என்னென்ன என்பதே தெரியாமல் பல்வேறு வகையான தவறுகளை மார்க்க முரணான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதனால நாம் ஜனாசாவினுடைய சட்டதிட்டங்களாக இஸ்லாம் நமக்கு என்னென்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சத்திய கொள்கை எது, எதை செய்தால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் நன்மை அடைந்து கொள்ள முடியும் என்பதை தேடி பிடித்து செய்யக்கூடியவனாக இருப்பான். அதே அவன் மரணித்து விடுவானேயானால் அவனால் ஏதாவது செய்ய இயலுமா? அவனால் ஒன்றுமே செய்ய இயலாது. அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே இஸ்லாம் அவனுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த நம் அனைவருக்குமே கடமையாக்குகிறது. ஒரு ஜனாசாவில் ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஜனாசாவில் தான் அது நடந்தது, அந்த ஜனாசா இடத்துல தான் நல்லா கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விலகி செல்ல முடியுமா? ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிற்கு செய்ய வேண்டிய கடமை 5 இருக்கிறது, 5மே கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள்? இத்திபாஉல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்வது. ஜனாசாவை பின்தொடர்வதுன்னு சொன்னால் எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எப்பொழுது ஜனாசாவை பின்தொடர்வது என்பது ஆரம்பமாகிறது. நமக்கு ஜனாசாவினுடைய செய்தி கிடைக்கிறதா இல்லையா? செய்தி கிடைத்து ஒரு ஜனாசாவை நம்ம போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜனாசாவை பார்த்துட்டு வருவது மாத்திரம் வேலை கிடையாது. அந்த ஜனாசாவை பார்க்க செல்லுகிற பொழுது என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அபூ சலமா என்கிற ஒரு நபி தோழர், அவர் மரணம் அடைந்து விட்டார் என்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு போகிறார்கள். அவருடைய பார்வைகள் இரண்டுமே நிலை குத்தி இருக்கிறது. எல்லாருமே உட்கார்ந்து சோகமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு திருத்தத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஒரு மரணம் ஏற்படுமையானால் அழுகிறதுக்காக மரணம் இல்லை, அந்த மரணம் என்பது நீங்களும் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறீர்கள் என்கிற சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக தான் அந்த மரணம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு நாள் நாம் தூங்க செல்லுகிற பொழுதும்
என்ன துவாவை சொல்லிவிட்டு தூங்க சொல்லுகிறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, இறைவா உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயரால் நான் விழித்து எழுவேன். அதை சொல்லிட்டு தானே தூங்குறோம். அப்புறம் ஏன் ஒரு மரணம், ஒரு ஜனாசா என்ற ஒன்று ஏற்பட்ட உடனே ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு அழுவக்கூடிய காரணம் ஏன்? ஆண்களிடத்துல பெரும்பாலும் இருக்காது. பெண்களிடத்துல சிந்திச்சு பாருங்க. ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒருத்தி இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே, நாம சிந்திக்க வேண்டாமா? ஒவ்வொரு மௌத்தின் பொழுதும் நாம இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறோம், திரும்ப உள்ளே வருகிறோமா? உதுகுலு ஃபி ஸில்மி காஃபத்தன், இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடியுங்கள். ஏனோ தானோ விட்டகுற தொட்டகுற 10 11 அப்படி கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமே அல்லாஹ் கேட்கவில்லை, தேவையே இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நீ இருந்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தமே கிடையாது. நீ இல்லைன்னா இஸ்லாம் இன்னும் வீரியமாக வளரும். நீ இருக்கிறதா இஸ்லாத்திற்கு பிரச்சனை. இவ்வளவு கடுமையான போதனை, எவ்வளவு கடுமையான உபதேசம். அழுகலாமா? ஓலம் இல்லாமா? ஒப்பாடை வைக்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை என்ன? அங்க கண்டிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க? அழுகிறதுக்கு ஒரு மரணம். அபூ சலமாவை பார்க்கிறார்கள். அவருடைய பார்வை நிலை குத்தி இருக்கிறது. இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விடுவானே ஆனால் ஐநுகு தத்பஹு ரூஹ், அவனுடைய கண்கள் அவனுடைய ரூகை பின்தொடர்ந்து போகிறது. ஒரு மௌத்து வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அதற்கு உண்டான முதலாவது காரியமாக அதை ஒழுங்குபடுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதை நம்ம யாராவது செய்யறோமா? அந்த மௌத்தை பார்த்துட்டு திரும்ப வருகிறோம், அல்லது மௌத்துல உட்காந்து அழுவுறோம். எப்படி மௌத்தா போனாரு? அப்படியா? இப்படிதான் பக்கத்து வீட்லையும் அவங்க வீட்டில் அவங்க எல்லாருமே ஆக்சிடென்ட்ல மௌத்தா போனவங்க தான். அங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மரண வீட்டிற்கு போனால் நீங்கள் நல்லதையே பேசுங்கள். ஒருவரை நோய் நலம் விசாரிக்க சென்றால் நல்லதையே பேசுங்கள். ஏனென்று சொன்னால் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் இனி கடைபிடிக்கப்படுகிறதா? ஜனாசாவை பார்த்த உடனேயே நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ சலமாவினுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒவ்வொருவருடைய மரணித்த நபருடைய பெயரை சொல்ல வேண்டிய துஆ அது. அதை செய்யறதுக்கு, அதை மனப்பாடம் பண்றதுக்கு, அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வது இல்லை. எதை நாம வளமையாக செய்து கொண்டே இருக்கிறோமோ, எந்த பிதஅத் தொடர்ச்சியாக இருக்கிறதோ, காலகாலமாக எல்லாம் என்ன செய்கிறானோ அதைத்தான் நாமும் செய்கிறோம். இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை நம்ம இடத்துல கேட்கவில்லை, அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தை கேட்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர துவாவை எல்லாரும் செய்தாழ்த்தி கேளுங்க. அல்லாஹ் மகுஃபிர்லி அபி சலமா, இறைவா அபூ சலமாவை மன்னித்து விடு. வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின், இவருடைய தரஜாவை, இவருடைய அந்தஸ்தை நேர்வழி பெற்றவருடைய அந்தஸ்தோடு நீ உயர்த்தி விடு. வஹ்லூஃபி அக்பிகி ஃபில் காபிரின், இவருக்கு பிறகு இவருடைய சந்ததிகளுக்கு, இவருடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பை, பலமான பாதுகாப்பை ஏற்படுத்து. ஒரு ஜனாசாவை பார்த்த உடனே சொல்ற துவா இதுவே போதுமானது தானே? இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மகுஃபிர் லஹு வலனா யா ரப்பல் ஆலமீன், இறைவா இவருக்கும் மன்னிப்பு வழங்கு, எங்களுக்கும் மன்னிப்பு வழங்கு, நீ அகிலத்தின் ரட்சகன். வஸ்ஃபஹ் ஃபீ கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி, இவருடைய கபரை விசாலமாக்கு, இவருடைய கபரில் ஒளி வீச செய். நமக்கு தெரிஞ்சதுன்னா என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். அது சொல்லிட்டு நாம் இப்போ என்ன பிற மார்க்க முரணான பிதத்தான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. ஒரு மரணம் செய்தி கேட்ட உடனேயே அங்கு சென்று நாம் மரணத்தை பார்க்கிற பொழுது, அந்த ஜனாசாவை பார்க்கிற பொழுது இந்த ஒழுங்குமுறை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். நம்மள எத்தனை பேருக்கு அந்த ஒழுங்குமுறை தெரியும்? எத்தனை பேர் அதை தெரிந்து வைத்திருக்கிறோம், தெரியறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு செய்தியை தேடணும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவோ இலகுவான வழிமுறைகள் இருக்கிறது. அதில் நம்ம ஆர்வம் காட்டுறோமா?
ஜனாசான்னு நபிகள் நாயகம் சொன்னாங்கல்ல. ஜனாசாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள், என்ன விளக்கம் அப்படின்னு தேடி பாருங்க. ஜனாசா அறிவிப்புன்னு தான் முதல்ல அறிவிப்பை சொல்லுவாங்க. ஜனாசா அறிவிப்பு அப்படின்னா என்ன? ஒரு மரணித்த பூத உடலை அழகான முறையில் தூய்மைப்படுத்தி குளிப்பாட்டி அதை அழகான முறையில் ஆடை அணிவித்து நறுமணம் பூசி அதை கபூர்ல வைத்து அடக்கம் பண்ணி முடிக்கிறோமா இல்லையா? இத்தனை செயல்பாடுகளும் ஜனாசா என்கிற ஒரு வார்த்தையில வரும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டா பிரித்து சொல்றாங்க. இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டான்னா அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துன்னு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திபாயில் ஜனாசா, ஜனாசாவை பின்தொடர்வது. ஏன் இங்க ஜனாசான்னு மாத்துனாங்க சிந்திச்சிருக்கிறோமா? ஏன் மௌத்துன்னு ஒரு வார்த்தை, ஏன் ஜனாசான்னு ஒரு வார்த்தை? மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை வழியாகவே கற்றுத்தருகிறார்கள். ஒரு வார்த்தைக்கு என்ன விளக்கம்? ஜனாசான்னு ஏன் சொல்லுகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை தானே இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத வழிமுறையை செய்வதற்கு எவ்வளோ பேர் துடிப்பாக இருக்கிறோம். மௌத்து வீடு இருக்குன்னு வைங்க, அந்த மௌத்தை போய் நம்ம பார்க்கலான்னு போவோம். அங்கே ஒரு ஆள் தாட் போட்டுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. யார் போய் அங்கே இதை வை, இங்கே அதை வை அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் கத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு அந்த ஜனாசாவுக்கு சம்மந்தமே இருக்காது. இப்படி நம்ம பல வீடுகளில் பார்க்குறோமா இல்லையா? உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். என்ன கற்றுத்தராங்க அப்படின்னா, ஒரு மனிதன் மரணித்து விடுவான்னு சொன்னால் அந்த மரணித்த மனிதனுடைய உறவினர்கள் தான் அதற்கு மிக தகுதியானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய உபதேசம், லா தஅம்மு அர் ரஜுலு ஃபி அஹ்லிஹி, ஒரு மனிதனுடைய வீட்டில் வேறு எவனும் போய் உரிமை கொண்டாடக்கூடாது. ஒலா ஃபி சுல்தானிஹி, அவனுடைய அதிகாரத்தில் வேறு எவனும் போய் சண்டையிடக்கூடாது. ஒலா தஜ்லிஸ் அலா தக்ரிமிஹி ஃபி பைத்திஹி, ஒருவனுடைய வீட்டில் அவனுக்குரிய இடத்தை இன்னொருவன் போய் சொந்தம் உரிமை கொண்டாடக்கூடாது. இல்லா ஐயுதனலக அவு பிதன்பிஹி, உனக்கு அவன் அனுமதி கொடுத்தாலே தவிர நீங்கள் பார்த்துக்கிறங்க, என் அத்தா மௌத்தாயிட்டாரு, நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அண்ணா மௌத்தாயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜமாத்தை கூப்பிட்டு ஒரு தனி நபரை கூப்பிட்டு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னாலே தவிர வேறு எவனும் அங்கே போய் சத்தம் போடக்கூடாது, வேற எவனும் அங்கே போய் அதிகாரம் பண்ணக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித்தரக்கூடிய உபதேசம். அங்கே இருந்தால் பிதஅத்தை ஆரம்பிக்கும். பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? அவருடைய சிந்தனையில் சைத்தான் என்ன போடுறான்? கபரை தூக்கும்போது சொல்லுவார், கலிமா ஷஹாதத் அப்படிம்பார், ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மாத்திரம் எங்க இருந்து கத்துக்கிட்டு வராங்கன்னே தெரியாது. அது சொல்றதுக்கு மாத்திரம் ஒரு 4 பேர் செட் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்களா என்னன்னு தெரியல. அவர் கலிமா ஷஹாதத்னு சொன்ன உடனே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஒரு 4 பேர் கத்துவாங்க. அவங்களோட சேர்ந்து இவர்களும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ மரணங்களை பார்த்தார்களா இல்லையா? எவ்வளோ மரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழுகை வைத்து அடக்கம் செய்தார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? நாம இன்னைக்கு செய்யறோமே, ஜனாசாவை தூக்குன உடனே ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இது மார்க்கமா? இது இப்படிதான் இதை செய்ய வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் மரணித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர்கள் எவ்வளோ பேர் மரணித்தார்களே, அங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்தார்களா? எதையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை, அது தேவையும் இல்லை. ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்பாகத்தான் அவனிடத்துல போய் அமர்ந்து அவனுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதா மாத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மரண தருவாயில் இருப்பதை நீங்கள் பார்த்தால் லக்கீனு, அவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுங்கள். யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆகிவிடுமோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறான். சாதாரணமாக வராது. நாம் வாழ்வில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையை உறுதியாக ஆழமாக கடைபிடிக்கவில்லை என்றால்
நம்முடைய இறுதி வார்த்தையாக அது இருக்க ரொம்ப சிரமம். மரண தருவாய் என்பது அவ்வளவு பதட்டமும் அவ்வளவு நெருக்கடியும் அவ்வளவு இறைச்சல்களும் கொண்டது. உங்களே என்ன விட்டுருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண தருவாய் நம்ம எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய இறுதி நிலையில இறுதி நொடியில் இருக்கிறார்கள். பேசக்கூட முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅவ்விதத்தைன்களை என்னை ஓத வைத்து அவர்களுடைய கரத்துல ஓதி அவர்களுடைய உடம்புல தட வச்சு சொல்லி என்னை சைகை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கையில ஓதி ஊதுங்கன்னு சைகை மூலமா சொல்லுவாங்களாம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்ப நபிகள் நாயகத்தை உடல் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அவருடைய பாக்கெட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி காட்டுறாங்க. மிஸ்வாக்கு வேணும், பல்லு துலக்கிற குச்சி வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பல்லு துலக்கிற குச்சியை தான் கேட்குறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு பல் துலக்கிறார்கள். அந்த பல் துலக்கி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உழு செய்யக்கூடிய அந்த அங்க சுத்தி என்று சொல்லக்கூடிய உழு செய்யக்கூடிய வேலையை துவங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்து முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி இறைவனிடத்துல சொல்லுகிறார்கள், இன்னலில் மௌத்தில சக்கராத், மரணத்திற்கு என்று சொல்லி கடும் வேதனைகள் இருக்கிறது, நான் உணர்கிறேன் அதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட கடுமையான வேதனை வந்ததுன்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி, இறைவா எனக்கு அருள் புரி, அல்லாஹும்ம ரஃபீக்குல் ஆலா, இறைவா என்னை உயர்ந்த உன்னுடைய தகுதி படைத்தவர்களோடு என்னையும் சேர்த்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள். ஓ மாலத்தியதகு ஓ மாத்தத், அவருடைய கைகள் அப்படியே கீழே விழுந்தது, அவர்களும் மரணித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய செயல்பாடுகள் அவர்களே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் தான், மரணத்துக்குன்னு ஒரு வேதனை இருக்கிறது, அதற்கு முன்னால உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அர்த்தம் தெரியணும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீ வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லையானால் உன்னுடைய மரணத்தினுடைய இறுதி நிலை இறைவனை பற்றிய சிந்தனை கொண்டதாக இருக்காது. ஒரு உயிருக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு அளவுகோல் என்ன, அற்புதம் என்ன? ஒரு மனிதன் ஒருவனை ஒரு உயிரை கொலை செய்கிறான்னு சொன்னா அன்னமா கத்தலன்னாச ஜமியா, அவன் உலக மக்கள் அனைவரையும் கொன்றதற்கு சமமானவன். அந்த உயிர் இந்த உலகத்திலிருந்து பறிபோகிற பொழுது இறைவனை நினைத்து கொண்டு பறிபோகக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனை எல்லாம் இங்கு வருவதற்கு வேலையே இல்லை. அதுல என்ன பிதாத்துக்களை உண்டு பண்ணலாம், அதுல என்ன மார்க்க அனாச்சாரங்களை நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்கு மாத்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி மௌத்தாபனுடைய நெத்தில எழுதுவாங்க, மௌத்தாபனுடைய இதயத்துல நெஞ்சில எழுதுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னங்க இல்ல, முதல்ல உன்னுடைய கொள்கை என்ன நல்லா கேட்பான்ல, அதனால நாங்கள் அதை எழுதி அவருக்கு கொடுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்யவே இல்லை. இதற்கு மார்க்கத்தில் எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அதற்கு ஆள் இருக்காது. அந்த உயிரை நாம் இறைவனிடத்துல பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. இன்னைக்கு ஒரு மனிதன் மரணிக்க போறான்னு சொன்னா அதற்கு எவ்வளவு துடிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு முந்தி செல்கிறார்கள். இன்னைக்கு உலகமே பார்த்து வியக்கக்கூடிய விஷயம். அமெரிக்காவில் அவர்களுடைய வீடுகள் இடங்கள் எல்லாமே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அரசாங்கமே என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பனி பொழிந்து அதிக பனிப்பொழிவு இந்த முறை பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் நெருப்பால எரிந்து எல்லாமே நாசமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயம் மாத்திரம் யாராவது பசின்னா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி பிரெட் பாக்கெட்டையும் பழங்களையும் வைத்து கொண்டு அங்க ஒரு முகாம் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உயிரை காப்பாற்றணும், உலகத்தில் உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முனைப்பு காட்டுகிறோம். நாளை மறுமையில் அந்த உயிரோடைய நிலை
தென்காசியில இருந்து மதுரைக்கு தாயையும் சேயையும் பாதுகாப்பாக கொண்டு போகணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொண்டு வரணும், 2.5 மணி நேரம் ட்ராவலு, அதில் அரை மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக் வேறு வந்துடும், ரொம்ப லேட் பண்ணால் உயிரை காப்பாற்ற முடியாது. ஏதோ ஒரு 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 தனியார் மருத்துவமனையில் இந்த விஷயம் நடக்கிறது. அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கிளம்பி வருது, தகவல் தானாக வந்து அந்த பகுதியில் உள்ள ஜமாத்தார்களுக்கு, எல்லா ஜமாத்தார்களுக்கும் போய் சேருகிறது. முன்னாடி போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆம்புலன்ஸு, முன்னால் விரைந்து போகிறது. அரை மணி நேரம் அந்த அருப்புக்கோட்டை டிராஃபிக்கில் வந்து கடந்து போகிறதுக்கு ஆகக்கூடிய நேரத்தை 6 நிமிஷத்தில் இந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாமே சேர்ந்து, எல்லாமே முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஆம்புலன்ஸ் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்குது. பின்னாடி தாயையும் சேயும் அழைத்து கொண்டு வரக்கூடிய ஆம்புலன்ஸ் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு நியூஸாக, ஒரு செய்தியாக இன்றைக்கு பதிவிடுகிறார்கள். ஒரு உயிரை பாதுகாப்பதற்கு, ஒரு உயிரை நாம் சரியான முறையில் அதனுடைய பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கு முனைந்து செல்லுகிறோமா இல்லையா? தவறு கிடையாது. அதில் எல்லா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த எல்லா அமைப்பினர்களும் நாம் அதில் முனைப்பு காட்டுகிறோம். அதே உயிர் நாளை மறுமையில் நம்முடைய சமுதாயத்திற்கே அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜனாசாவை பின்தொடர்வதில் அந்த ஒழுங்குமுறை வேண்டாமா? நமக்கு இந்த உலகத்தை விட நாளை மறுமைதான மிக சிறந்த ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அதை நாம் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதில் நம்ம கவனமற்றவர்களாக இருந்து விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த உலகத்தில் ஒரு மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவரை வந்து நாம் பார்க்குற அளவுக்கு பாரதூரமாலாம் பார்க்க மாட்டாங்க. ஜனாசாவை வந்து தூக்கிட்டு போய் கபடுக்குழியில் வச்சு அது மேலே வந்து ஜம்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடக்கம் பண்ணணும். அப்படி எங்கேயாவது இருக்குதா? பார்க்குறோமா இல்லையா? ஜம்சம் தண்ணியை ஊற்றுனா தான் வந்து அங்கே வந்து அவருக்கு உடல் வந்து சரியாக இருக்கும். அப்படி எங்கேயாவது இருக்குதா? பண்ணுறாங்க. இன்னைக்கு நேரடியாக கண்கூடாக நாம் பார்க்குறோம். நல்லா அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அங்கே ஒரு அல்ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறாங்க. கபருக்கு மேலே என்ன அல்பாத்தியாலாம் இவங்க பார்த்து முடிச்சுட்டு கபருக்கு மேலே சந்தனத்தாலே பூசுறது, சந்தனத்தாலே பூசி அதுக்கு மேலே பூவை போட்டு மேலே இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மனிதன் மரணித்து விட்டான்னு சொன்னால் அவன் இந்த உலகத்தோடு எல்லா தொடர்புகளும் முறிந்து போகிறதா இல்லையா? அவனுக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியில் பர்சக் என்ற திரை வருகிறதா இல்லையா? என்ன பண்ணுறீங்க? அவருக்கு வந்து ஜம்சம் தண்ணியை ஊற்றுனா அவர் நல்லா இருப்பார். மலக்குமாரெல்லாம் அப்படியே வந்து ஜாலியாக பேசுவாங்க, சகலக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்படியா? இது அதற்கு தான் இதெல்லாம் செய்கிறோமா? சந்தனத்தை போட்டு பூசி வச்சுட்டா ஏசி போட்டு உலக உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குமா? அந்த மரண வேதனை இருக்காதா? அதை மலக்குமாறு சந்திப்பு இருக்காதா? கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படாதா? நாம சிந்தித்து உணர வேண்டிய தருணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபி தோழர்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். உம்மு சுலைம், அபு தல்ஹா என்ற 2 சஹாபாக்கள், 2 பேருமே கணவன் மனைவிகள். அவர்களுக்கு உமைர் என்கிற ஒரு மகன் அவர் பிறக்கிறாரு, அவர் மௌத்தா போயிடுறாரு. அந்த இரவில் எந்த விதமான ஒரு பரபரப்பும் இல்லை, அமைதியாக அந்த இரவை கடந்து விடுகிறார்கள். இந்த ஹதீஸை நம்ம இன்னைக்கு படிக்கும்போது அது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சமீபத்தில் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் கூட ஒரு சகோதரர் கேட்டார், நீங்கள் இந்த மாதிரி ஹதீஸுகள்லாம் வந்து நம்ம சஹீஹான ஹதீஸுகளை பெரும்பாலும் நம்ம நடைமுறைப்படுத்த தான் முயற்சி பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி ஹதீஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஹதீஸை சொல்லி கேட்குறாரு. ஒரு மகன் மௌத்தா போயிட்டாங்க. அந்த உம்மு சுலைம் என்கிற பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவரோடு இரவு கழிக்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வருகிறது. நபிகள் நாயகம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவருடைய ஜனாசா வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் இமாமா நிற்கிறாங்க, பின்னாடி அபூ தல்ஹா நிற்கிறார், அவருக்கு பின்னாடி உம்மு சுலைம் நிற்கிறாங்க. ஜனாசா தொழுகை முடிக்கிறாங்க, போய் அடக்கம் பண்ணுறாங்க. இந்த நிகழ்வை யோசிச்சு பாருங்க, கற்பனையில் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க, எப்படி அது சாத்தியம் அப்படிதான் அவருக்கு தோணி இருக்குது. எப்படிங்க இது சாத்தியம்? சஹீஹான ஹதீஸா அப்படின்னு கேட்குறாரு. இது சஹீஹான ஹதீஸா? சஹீஹான ஹதீஸ் தான். ஒரு மரணத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது.
மௌத்துன்னு சொல்லிடாத, அப்படி சொல்லி தரலை. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், நான் மௌத்தா போயிட்டா எப்படி இருக்கும் அத்தா, மௌத்தா போயிட்டா எப்படி இருக்காம்மா அப்படின்னு கேட்குறான்னு வைங்க. ஏய் வாய மூடு, என்ன பேசுகிற, மௌத்துன்னு பேசுகிற, மௌத்துன்னு நான் பேசக்கூடாது, வாய கழுவு. நபிகள்லாம் எப்படியா காட்டி தந்திருக்கிறாங்க. ஒரு மரணம், அவருடைய மறுமையை நோக்கி பயணித்து போயிட்டாரு. நாம தான் இங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்ப நம்மளை சைத்தான் வழி கெடுப்பான், எப்ப நம்ம நரகத்தின் பாதையில தள்ளுவான், எப்ப நம்ம அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க போறோம் என்ன நாம தான் பயப்படணும். அவருக்கு ஏன் நாம அவரையும் பயப்படணும்? அவர் முந்தி சென்று விட்டார், நாங்கள் பிந்தி வந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அபூ சலமா, உம்மு சலமா என்கிற 2 நபர்கள், 2 சஹாபாக்கள், கணவன் மனைவி. அபூ சலமா மரணித்து விடுகிறார்கள். அற்புதமான நபித்தோழர். எல்லாவற்றுக்குமே தன்னுடைய மார்க்க பற்றை வெளிப்படுத்தி தன்னுடைய மனைவிடத்திலையும் சரி, சமுதாயத்திடத்திலையும் சரி, மார்க்க வணக்க வழிபாட்டிலையும் சரி வாழ்ந்த அற்புதமான நபித்தோழர். அந்த நபித்தோழர் மரணித்து விடுகிறார். அவருடைய மனைவி மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லித் தருகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப்லி கைரம் மின்ஹா. இந்த துவா ஓதுங்க. ஏன் வருத்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த துவா அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவா நீங்கள் ஓதுங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. அந்த ஹதீஸை அந்த நபி தோழியர் தான் அறிவிக்கிறார்கள். அந்த சஹாபிய பெண்மணி தான் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவா ஓதுங்கன்னு சொன்னாங்க. நான் இந்த துவாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தேன். அது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில நிகழ்ந்தது. நான் என்னுடைய கணவர் அபூ சலமாவை விட மிக சிறந்த ஆணை நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே என்னுடைய சிந்தனைக்கு வரவில்லை. ஆனா நபிகள் நாயகம் துவா ஓத சொன்னாங்கன்னு ஓதுனேன். நபிகள் நாயகமே எனக்கு கணவராக மாறிவிட்டார்கள். என்ன அர்த்தம் அந்த துவாவுக்கு? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவா, நாங்கள் உன்னிடமே சேரக்கூடியவர்கள், நாங்கள் உன்னால தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம இறைவா அஜிர்னி ஃபி முசீபத்தி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு நீயே பகரத்தை ஏற்படுத்து, கூலியை கொடு, வஹ்லுஃப்லி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததையும் நீ எனக்கு கொடு என்ற துவா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி இதோடு சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். நாம் இதை ஓதுகிற பொழுது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய மாற்று நமக்கு ஏற்படும். அந்த முசீபத்தை விட சிறந்தது, அந்த தொல்லையை விட, அந்த கவலையை விட, அந்த துன்பத்தை விட மிகச் சிறந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். எந்த இழப்பீடு ஏற்பட்டாலும் இந்த துவாவை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். இந்த துவா, இந்த திக்ரு, இந்த விஷயங்கள் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாம் குளிப்பாட்டி கஃபன் பண்ணி சந்தக்கு பெட்டியில் தூக்கி வச்சுட்டு இமாம் வருவார். இமாம் கரெக்டாக ஜனாசாக்கு நடுவில் நிற்பார். 10 பேர், அதே மாதிரி ஒரு 10 பேர் அவர் சலவாத் ஓதுவார். அதுக்கப்புறம் துவா ஓதுவார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆமைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கூட்டு துவா என்பது மார்க்கத்தில் உள்ளதா? பாத்தியான்ற பேரில் கூட்டு துவாவை தான் நடைமுறைப்படுத்துகிறீர்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டான வழிமுறையா? இங்கேருந்து பாத்தியா ஓதிட்டு ஜனாசா தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் அங்கே குழியில் வச்சு அடக்கம் பண்ணிட்டு, அங்கே ஒரு பானையில் தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வச்சு ஒரு பாத்தியா. அங்கே இதெல்லாம் மாற்று மதத்தில் உண்டான செயல்பாடுகள் இல்லையா? மாற்று மதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்கும். என்ன நடக்கும்? அதை பானையில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த அந்த மரணித்த பூத உடலை சுற்றி வர்றது, வைக்கிறது, இதெல்லாம் மாற்று மத கலாச்சாரம். மன் தஷப்பஹ கௌமன் ஃபஹுவ மின்ஹும். ஒரு சமுதாயத்தில் உள்ள மாதிரியே நம்முடைய சமுதாயத்திலும் இருக்க வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ அவன் நம்முடைய இஸ்லாத்தை விட்டே வெளியே சென்று விட்டான். நான் அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவன். இஸ்லாம் ஒன்றை சொல்லித்தருதுன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கணும், அதில் ஒரு நியாயம் இருக்கணும், அது சரியான வழிகாட்டுதல் இருக்கணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையுமே நமக்கு சரியான முறையில் கற்றுத்தந்திருக்கு. உயிர் மரணிக்குதா, அதை எப்படி பார்க்கணும், அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, அதனை நாம் எப்படி இந்த உலகத்திலிருந்து சரியான முறையில் அடக்கம் செய்து முடிக்கணும், இதெல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய வழிமுறை.
மார்க்கம் நம்ம கற்றுத்தந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இதை நாம் பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி பண்ணணுமே தவிர மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நாம ஒன்றை புதிதாக உருவாக்கக்கூடாது. மா காணலி மூமினின் வலா மூமினத்தின், எந்த ஒரு மூமீனான ஆணாக இருந்தாலும் மூமீனான பெண்ணாக இருந்தாலும், இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை கற்றுத்தந்து விட்டார் என்றால் ஐயக்கூன ஹியரத்துமின் அம்ரிஹி, அந்த காரியத்தில் தங்களுடைய சுய விருப்பத்தை நுழைப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகுதி கிடையாது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகிறான். அதை நம்முடைய நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மார்க்க காரியங்களையும் திருமறை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் செய்து முடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்மாக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.